Taste the Daily. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பை அதிகரிக்க விடாமல் கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகளை எடுக்க கோரி மாவட்ட அலுவலர்களுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகமாக இருப்பதாலும் பருவமழை காரணமாகவும் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென சுற்றறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தமிழக சுகாதாரத்துறை எல்லையில் காய்ச்சல் கண்காணிப்பை வலுப்படுத்துவது, அனைத்து காலி மனைகளையும் சுத்தப்படுத்தி இனப்பெருக்க ஆதாரங்களை அகற்றுவது உள்ளிட்ட 11 வழிகாட்டு நெறிமுறைகள் அந்த சுற்றறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. வெறும் சுற்றறிக்கை அனுப்புவதுடன் நின்றுவிடாமல் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்பதை விடிய அரசின் சுகாதாரத்துறை கண்காணிக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை தாம்பரம் அருகே மாநகராட்சியால் கொட்டப்படும் குப்பைகளால் துர்நாற்றம் வீசுவதாக கூறி பொதுமக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கன்னடப்பாளையம் பகுதியில் குடியிருப்புகளுக்கு அருகே உள்ள குப்பை கிடங்கில் பல்வேறு இடங்களில் இருந்து சேகரிக்கப்படும் குப்பைகள் கொட்டப்படுகிறது. இந்த குப்பையில் இருந்து வரும் துர்நாற்றம் மற்றும் கொசுக்கள் உற்பத்தி காரணமாக அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வரும் நிலையில் குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என பலமுறை புகார் அளித்தும் விடியா திமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் குப்பை வண்டிகளை மறித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகளை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே 17 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி திறந்து வைத்தார். போளூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஈயக்குளத்தூர் கிராமத்தில் ஊராட்சி உபரி நிதியில் இருந்து ரூபாய் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 30,000 லிட்டர் கொள்ளளவில் புதிதாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தொட்டியை முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளை சரி செய்யாமல் விடியா திமுக அரசின் மின்சாரத்துறை கயிறு வைத்து கட்டியுள்ள சம்பவம் பொதுமக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. சாத்தியடி கிராமத்தில் முக்கிய மின்கம்பங்களில் உள்ள மின் வயர்கள் மிகவும் தாழ்வாக சென்றுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கரூர் துணை மின் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்ட நிலையில் மின் வயர்களை இழுத்து மேலே கட்டாமல் அவை மேலும் தொங்காமல் இருக்க சாதாரண கயிறுகளை கொண்டு கட்டி வைத்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்துள்ள கிராம மக்கள் உயிரிழப்பு ஏற்படாமல் காக்கும் வகையில் விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் அருகே இரு கிராமத்தினரிடையே மோதல் போக்கு நிலவி வருவதால் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பால்ராம்பட்டு கிராமத்தினருக்கும் மாதவச்சேரி கிராம இளைஞர்களுக்கும் இடையே பால் வண்டி இயக்குவது தொடர்பாக தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இரு கிராம பகுதிகளில் பரபரப்பு நிலவி வருவதால் அசம்பாவிதம் ஏதும் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பொம்மை முதல்வரின் விடியா திமுக ஆட்சியில் அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வில் தேர்ச்சி பெற்று 2 ஆண்டுகள் கடந்தும் பணி வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விடியா திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுதோறும் 1 லட்சம் அரசு பணி வழங்கப்படும். தமிழக போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை போன்ற துறைகளில் அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் பணியாளர்கள் பணி அமர்த்தப்படுவார்கள் என ஏக்கர் கணக்கில் திமுக வாக்குறுதி அளித்தது. இந்த நிலையில் அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு அரசு பணி வழங்காமல் திறனற்ற திமுக அரசு காலம் தாழ்த்தி வருகிறது. ஏற்கனவே நடத்திய தேர்வுகளுக்கு பணி ஆணைகளை வழங்காத விடிய அரசு தற்போது குரூப் 1 தேர்வை நடத்தியுள்ளது. 90 காலி பணியிடங்களுக்கு சுமார் 2,38,247 பேர் தேர்வை எழுதிவிட்டு எதிர்கால கனவுடன் காத்திருக்கின்றனர். எனவே தேர்வுகளை நடத்திவிட்டு தூக்கத்தில் மூழ்காமல் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என தேர்வர்கள் விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் கிராம வாரியாக காச நோயாளிகள் குறித்த தரவுகளை சேகரிக்குமாறு விடிய அரசின் சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ள நிலையில் இது தமிழகத்தில் காச நோய் அதிக அளவில் பாதித்திருப்பதை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. தமிழகத்தில் 1 லட்சம் பேரில் 332 நபர் காச நோயால் பாதிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசின் காச நோய் தரவுகள் இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இந்த ஆண்டில் இதுவரை 45,000க்கும் மேற்பட்ட காச நோயாளிகள் கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மிகவும் தாமதமாக கிராம வாரியாக காச நோயாளிகள் குறித்த தரவுகளை சேகரித்து கட்டுப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ள விடியா திமுக அரசின் சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் காசநோய் அதிகரித்து வருவது தெரிய வந்துள்ளதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.
சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி கட்டடத்தை விடியா திமுக அரசு சீரமைக்க வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோடம்பாக்கம் NSK சாலையில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளியின் கட்டடத்தின் சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து கம்பிகள் தெரியும் அளவிற்கு சேதமடைந்துள்ளதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த பள்ளியில் கழிவறை, மின்விசிறி உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை என மாணவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பு பள்ளி கட்டடத்தை சீரமைக்க வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் பள்ளிக் கல்வித்துறை பள்ளியை சீரமைக்காமல் அலட்சிய போக்குடன் செயல்படுவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்போ இந்த பள்ளிக்கூடம் ரொம்ப மோசமாக இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கார் கண்ணாடி உடஞ்சிது. ஆனால் இருந்தாலும் அந்த குழந்தைங்க மழை நேரமோ எதுவானா அந்த பசங்க ஸ்கூல் விட்ட உடனே நேரம் அந்த பக்கம் தான் ஏறி இந்த பக்கம் இறங்குது குழந்தைங்க. எதனா ஒரு அசம்பாவை நடந்து போச்சுன்னா பெற்றவங்க ரொம்ப வைத்தத்தில் போடுவாங்க, வேதனைப்படுவாங்க. இதை கொஞ்சம் மனசில் வச்சு இதை கொஞ்சம் உடனே ஆல்ட்ரேஷன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணால் அந்த குழந்தைங்க எதிர்காலம் நல்லாயிருக்கும். ஏன்னா சின்ன குழந்தைங்க பெரிய குழந்தைங்க ஓடிடும், சின்ன குழந்தைங்கிட்ட எதனா ஒன்று ஆச்சுன்னா ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். நம்ம இருந்து பார்த்து இதெல்லாம் பண்ணாமல் இது ரொம்ப மகாபெரிய தப்பு.